மூவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில வழக்கம் போல எளிய மக்களும் செய்யக்கூடிய பூஜை முறை. வேல்மாறல் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய பேர் சொன்னாலும், அது வீட்ல எளிமையா நம்ம செய்யக்கூடிய முறைகள் என்னெல்லாம்? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு முழு பலன் அப்படின்னா என்ன மேம்? வேல்மாறல் யார் எழுதியது, எந்த அருளாளர்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சண்முக கவசம் பாமன் சுவாமிகள். சஷ்டியை நோக்க சரவண பவனார் பாடுறோம், அது பாலதேவராய சுவாமிகள். அது மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளி செய்த வேல்மாறல். இவரே திருச்செங்கோட்டு முருகனுடைய அருளால பிறந்தவர். அர்த்தநாரின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா திருச்செங்கோடுனா அர்த்தநாரீஸ்வரர். ஆனா செங்கோட்டு வேலவன் ஒருத்தர் இருக்கார். அப்பா அம்மா நினைச்சிட்டாங்க, ஓ அம்மா அப்பா அருள் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அருள்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிற முருகன் தான் இவரை பிறக்க வச்சாருன்னு. மைசூர் போயிட்டார்ப்பா வேலைக்கு. அவங்க மாமாவோட போயிட்டு அங்க சமையல்காரரா வேலை பார்க்குறார். ஆனா இவரை மன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த ஊர் போனாலும் இவர் போய் அங்க சமைச்சு கொடுப்பார் மன்னனுக்கு இவருடைய சமையல். இவருக்கு 5 குழந்தைங்களும் இறந்து போறாங்க. இருக்கிற ஒரு குழந்தையோட அவருக்கு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து வைத்த வலி இவருக்கு வருது, தீராத வைத்த வலி வருது. இவருக்கு அப்படியே சுவாமி அருள் செய்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி. பழனிலேருந்து நேரா எல்லா ஞானிகளுக்கும் அருள் கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு அனுப்புறார் சுவாமி. இவர் பழனிக்கு வரார் தீராத வைத்த வலியோட. அங்கிருந்து பல நாள் சேவகம் பண்றாரு. ஒரு காலத்துல சுவாமி கிளம்பி வெளில வரும் பொழுது, இன்னைக்கு எப்படி நாதஸ்வரம் இருக்கோ, தேவாரம் பாடுறாங்களோ, திருமுறைகள் திருப்புகள்லாம் பாடுறாங்களோ, அது மாதிரி நடனமே ஒரு சுவாமிக்கான ஒரு உபச்சாரம். இன்னைக்கும் தியாகராஜ பெருமானுக்கு நடனம் ஆடுவாங்க. அந்த மாதிரி நாட்டிய பெண்மணிகள் திருப்புகழுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த திருப்புகழ் பாட்டு அவருக்கு என்னவோ பண்ணுது. அந்த ஒரு பாட்டு திருப்புகழ் மட்டும் சொல்றேங்க. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் திருப்புகழ் பாட்டை கேட்கிறாரு. எங்க ஒரு வழக்குல கேட்கிறார். அந்த பாட்டை வச்சு தில்லை தீட்சிதர்கள் ஜெயிக்கிறாங்க. அந்த பாட்டு அவருக்கு ஏதோ மாற்றத்தை கொடுக்குது. அது மாதிரி ஒரு திருப்புகழ் பாட்டு ஒரு ஞானியே கொடுக்க போகுது நமக்கு. அந்த ஒரு பாட்டை வந்தார், எழுதி வாங்கிக்கிறார், அந்த ஒரு பாட்டையே படிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே முருகன் பால் ரொம்ப அன்பு வந்துருச்சு. திருவண்ணாமலை வரார், நார்த் இந்தியாலாம் போறார், இலங்கை போறார், நிறைய இடத்துக்கு போறார். அவர் பண்ண ஒரு புரட்சியை சொல்லணும். ஜான் 1 ஆங்கில புத்தாண்டு தானே, நமக்கு தமிழ் புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம்ல, இதை அவர் பார்க்குறார். இன்னைக்காவது வெறும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிறோம், ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்றாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம், அங்க இருக்கிற பெரிய ஆங்கிலேயர்கள் இருப்பாங்கல்ல, துரைமாருன்னு அவங்கள பெரிய லார்ட்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, துரைமார்கள்னுவாங்க. அவங்க கிட்ட போய் அவங்க கையில முத்தம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வருவாங்களாம் அன்னைக்கு இருந்த தமிழர்கள். இந்த பழக்கத்தை அவர் ரொம்ப அருவருப்பா பார்த்தார். இது என்ன அந்த மாதிரி ஒரு பழக்கம்? அதனால 1918 ஜான் 1 நீங்க இந்த துரைக்கு தானே போய் கையில முத்தம் கொடுத்து ஏதோ பிரைஸ் கொடுத்துட்டு எதுவுமே இல்லாம வரீங்க. அவன் ஏதோ பெரிய கடவுள் மாதிரி. நான் ஒரு துரை சொல்றேன். இந்த ஆங்கில துரை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்துருவான், இல்லை இங்கிலாந்து போயிடுவான். நான் சொல்ற துரை எப்பவும் இருப்பான். வெறும் கையோட ஒன்று அனுப்பவே மாட்டான். நீ வெறுங்கையோட கூட போ, எதுவுமே இல்லாம போ, நிறைய கொடுத்து அனுப்புற ஒரு துறையை காமிப்பேன் அப்படின்னு இந்த நியூ இயர் அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு சொல்ற நியூ இயர் விஷஸ் தமிழர்களுக்கு போகணும்னு 1918 ஜனவரி 1 திருத்தணியில படி பூஜை பண்ணி திருப்புகழ் பாடிண்டே போய் இவன் தான் என் பர்மனண்டான துரை திருத்தணி இறைவன் ஆரம்பிச்சு. அவர் வாழ்க்கையில பழனி முருகன் வந்தாச்சு, திருத்தணிகை முருகன் வந்தாச்சு. இன்னைக்கும் படி பூஜைன்றது திருத்தணியில பெரிய ஒரு வைபவமா நடைபெறும். நம்ம எல்லாரும் நியூ இயர், ஆங்கில நியூ இயர்னா முருகனை வழிபாடு பண்ணுங்கன்றத கத்துக் கொடுத்தவர் வள்ளிமலை சுவாமி. திருவண்ணாமலையிலேருந்து பல காலம் வடநாட்டுக்கு போறார், இலங்கையெல்லாம் போறார், மறுபடியும் திருவண்ணாமலை வர்றார். ரமணரை பார்க்கிறார். ரமணர் சொல்றாரு, சீக்கிரம் போ, சீக்கிரம் மலையடி வாரத்துக்கு போன்றார். எதுக்கு இவர் அர்ஜென்ட்டா சொல்றாரு? கீழே வந்தா சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அப்படியே ஆற தழுவிக்கிறார் நம்ம வள்ளிமலை சுவாமிகள். நீ இங்கிருந்து வள்ளிமலைக்கு போன்றாங்க. பல ஞானிகளும் தெய்வங்களும் அவர் எவ்வளோ இடத்துக்கு அவரை எவ்வளோ பெரிய நாலேஜா மாத்துது. ஒரு திருப்புகழ் பாடல் அது காதுல பட்டுது, திருப்புகழையே பாட ஆரம்பிக்கிறார். அவருக்கு பேரு திருப்புகழ் சுவாமிகள்னே வந்துருச்சு. ஏன் திருப்புகழையே பாடுங்க, திருப்புகழையே பாடுங்க, திருப்புகழ் பாடிண்டே இருப்பார். நிறைய பேருக்கு பாட வைக்கிறார். பாட்டே தெரியாது, ஆனா திருப்புகழ் பாட்டை சேர்த்தது வடக்குப்பட்டி சுப்பிரமணியம் பிள்ளை. அவருடைய மகன் செங்கல்வராயன் பிள்ளைன்ற ஒரு பெரிய மகான், அவர் தான் அதுக்கு பொருள் எழுதுறார்.
ஆனா அந்த வள்ளிமலை சுவாமிகள் தான் எல்லா இடத்துலயும் திருப்புகழை பரப்புறார். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்மாறல் பூஜைய நம்ம வீட்ல இருந்தபடி எப்படி நம்ம சரியான முறையில பண்றதுமா? சரி, இவரை வள்ளிமலைக்கு வர சொல்றாங்க. இவருக்கு வேல் வகுப்புன்னு அருணகிரியார் எழுதின ஒரு பாடல் இருக்கு. அது 16 வரிகள் தான். வேல் வகுப்பு 16 லைன்ஸ் இருக்குல்ல, 16 வரிகள் எடுத்துக்கிறார். முன்ன பின்ன ஜம்பிள்டு லைன்ஸா அதை மாத்துறார். குழந்தைங்களுக்கு ஜம்பிள்டு வேர்ட்ஸ்ன்னு வைப்போம். முன்ன பின்ன 64 அடிகளா மாத்திக்கிறார். அது 64 அடிகள் தான் வேல்மாறல். அவர் என்ன கால்குலேஷன்ல மாத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா நமச்சிவாயன்ற 5 எழுத்து மந்திரம், சரவணபவன்ற 6 எழுத்து மந்திரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்திர வடிவத்துல ஷட்கோணமாலாம் வைப்பாங்க. அது மாதிரி இந்த 64 அடிகள்லையும் இந்த முருகனுக்கான பவர்ஃபுல்லான மந்திரமான எந்திர வடிவம் மாதிரி அந்த எழுத்துக்களையே வடிவமைக்கிறார். அதனால இத மகா மந்திரம்னு சொல்றாங்க. இது பாடினாலே நம்பிக்கை வரும். சில பாடல்களே அருளை கொடுக்கும்பா, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை மகா மந்திரமாவே மாத்திருக்கார். எப்படி அருணகிரியார் கொடுத்த ஃபார்முலாவை இவர் இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணி கொடுக்கிறார். ஆங்கிலத்துல சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். அப்ப அந்த 64 வரிகளுக்கு எப்படி இருக்கும்னா, முன்னாடியும் பின்னாடியும் நீங்க என்ன பண்ணணும்னா 74, 84, 94, அதாவது முன்னாடி பின்னாடி ஒரு 20 தடவை வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இதோட கால்குலேஷன்ஸ் 108 மாறிடும். இப்ப 108 அர்ச்சனை சொல்ற மாதிரியும் இது மாறிடும் உங்களுக்கு. இத சொல்லுங்க. இல்ல வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் சொல்லி போட்டிருக்காங்க, நீங்க கேளுங்க. இல்லங்க கஷ்டம் வேண்டாங்க சொல்லாதீங்க. வீட்டுல முருகனுக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏத்துங்க. ஒரே ஒரு அகல், தினமும் 6 அகல் முடிஞ்சா ஏத்துங்க. இல்லப்பா அதுக்கும் வசதி வாய்ப்பு கம்மி, 10 ரூபாய்க்கு 6 அகல் 7 அகல் கிடைக்கும். தினமும் ஒரு அகல் ஏத்திட்டு கண்ணை மூடி, இந்த பாடல் 10ல இருந்து 15 நிமிஷம் தாங்காது. பொதுவாகவே சித்த மருத்துவம் பல மாற்றங்களை பண்ணாலும் 48 நாட்கள் ஒரு மண்டலம். சித்த மருத்துவம் மாதிரி இந்த வேல்மாறல 48 நாள் படி. வீட்டுல காலையில குளிங்க, விளக்கு ஏத்துங்க. இல்லப்பா காலையில பரபரப்பா இருக்கும் எங்க வீடு, சமையல், எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்ப, சரி எல்லாரையும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்க. சாயந்தரமும் மத்தியானம் 11 மணியும் மத்தியானம் 12 மணியும் சுவாமிக்கு ஒண்ணுமே கிடையாது. 12 மணிக்கா பண்ணுவோம் பூஜைன்னு கேட்காதீங்க. 12 மணிக்கு தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி அந்த கிளாக்ல சின்ன முள்ளு பெரிய முள்ளு சேருதோ அப்படி சேருமா. சைவ விழாக்கள்ல 12 மணிக்கு அன்னதானம் போட்டா என்ன தெரியுமா, அன்னதானம்னு போட மாட்டாங்க, அன்னம்பாலிப்புன்னு போட மாட்டாங்க, மாகேஸ்வர பூஜைன்னு போடுவோம். ஏன்னா அப்ப சுவாமிக்கே சாப்பாடு போடுற மாதிரி. 1 மணிக்கு தான் அன்னம்பாலிப்பு, 1 மணிக்கு தான் அன்னதானம்னு பேரு. 12 o'clock கொடுத்தா அது மகேஸ்வர பூஜை. அப்ப சுவாமியும் நாமளும் ஒன்றுபடக்கூடிய டைம் 12, காலை 12 நைட் 12. மந்திரவாதிகள் அதெல்லாம் நைட் 12 எடுத்துக்கிறாங்க. நீங்க காலை 12க்கு தான் டைம் இருக்குன்னா பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நாளும் கோளும் நேரமும் முருகனுக்கு பார்க்காதீங்க. கிடைக்கிற நேரம் வேற என்ன பண்றது, நம்ம எங்கேயோ உழைக்கிறோம், இல்லை யாருக்காவது உறுதுணையா இருக்கும் குடும்பத்துல. ஆனா நமக்கு தேவை 1/4 மணி நேரம், அது மீ டைம்னு சொல்லுவோம், எனக்கான நேரம். அப்ப விளக்கேத்துங்க. முருகாவானா வருவான், அவன் எக்காலமும் வருவான், எப்பொழுதும் வருவான். அப்படி வந்து உட்கார்ந்தாருன்னா வேல்மாறலை போட்டுடுங்க. சொல்ல வரல பரவாயில்ல, அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாமா மேம்? 100% கேட்கலாம். டிவில போட்டு கேளுங்க, மொபைல்ல போட்டு 100% கேட்கலாம். ஏன்னா சொல்ல சொல்ல உங்களுக்கு வரும்பா. வேற இன்னைக்கு எனக்கெல்லாம் சஷ்டி கவசம் தெரியும். எப்படின்னா அந்த காலத்துல சுலமங்கலம் அம்மா அவங்களுடைய பாட்டை எங்க வீட்டுல டெப் ரெக்கார்டர்ல போட்டுட்டே இருப்பாங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது சஷ்டி கவசம் காம்படிஷனுக்கு போயிட்டேன். உட்கார்ந்து சஷ்டியே நோக்க அம்மா ஒப்பிக்கிறோம்னா நாங்க பண்ணதே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சஷ்டி கவசம் எப்படிங்க தெரியும், கேட்டு 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 தான் தெரியும். அப்படி கேட்டு கேட்டு இருக்கும் பொழுது அந்த வேல்மாறல் ஒரு சமயத்துல உங்க வாயில வர ஆரம்பிச்சோம். மந்திரங்கள் உங்க வாயில வர ஆரம்பிச்சுதான் நம்ம நாக்குல தவறான விஷயங்களே வராது. அந்த மந்திரத்தை கேளுங்க. முருகா முருகான் நீங்க கண்ணை மூடி முருகனை மட்டும் நினைங்க. 48 நாள் இதை தொடர்ந்து பண்ணுங்க. பண்ண விடாம நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை மீறி நம்ம பண்ணணும். நைட் 8 ஆனாலும் நான் இன்னைக்கு உட்காரேன், என்னவோ என்னோட வினை தள்ளி போகுது, பரவாயில்ல 8 மணிக்கு உட்காருங்க, முருகன் வருவான். 15 நிமிஷம் வேல் மாறல் கேளுங்க. 48 நாட்கள் உடல் வியாதி மனவியாதின்னு எல்லாமே அந்த மந்திர மகாமந்திர சொற்களால் தீர்ந்து விடும். அதனால இது வந்து அருணகிரியார் கொடுத்தத இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக்கி வள்ளிமலை சுவாமிகள் கொடுத்தார். அவர் தான் திருப்புகழ் சுவாமிகள், அவர் தான் சச்சிதானந்த சுவாமிகள். வள்ளிமலை அங்க போய் உட்கார்ந்தாராம். பல சமயம் வள்ளி குட்டி பொண்ணா பொங்கின்னு வந்து அவரோட விளையாடி இருக்கார். அப்படி வள்ளியையும் முருகனையும் அப்படி ஒரு கொண்டாடியவர் வள்ளிமலையில் இருந்ததால் வள்ளிமலை சுவாமிகள். முடிஞ்சா உங்க என்ன நோக்கம் நிறைவேறுகிறதோ நிறைவேறும். வள்ளிமலை முடிஞ்ச உடனே போயிட்டு வாங்க.
வள்ளி முருகனை தரிசனம் செய்யுங்கள். திருப்புகழ் பாடப்பட்ட தலம். அங்கருந்து 2 கிலோமீட்டர்லயே பார்த்தீங்கன்னா, சச்சிதானந்த சுவாமிகளுடைய சமாதியும் இருக்கும். அவருடைய திருவுருவமும் இருக்கும். வேலூர் கிட்ட இருக்கு. வள்ளிமலையும் போயிட்டு வாங்க. முருகன் குடுத்த அப்புறமாவே போங்க. அவன் குடுத்துருவான். போறது தான் நம்ம கடமை. ஆனா எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறினாலும் 5லிருந்து 11 பேருக்காவது உணவை முடிந்தால் தயாரித்து கொடுங்கள். இல்ல தரமான உணவை வாங்கி கொடுங்கள். அதுதான் ஒரு விண்ணப்பம். நிச்சயமா. இன்றைய நிகழ்ச்சியில 48 நாள் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது, நம்ம வாழ்க்கையில என்ன மாரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி. நன்றி.